அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லெபார்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. நான் இந்த பதிவில் இங்கே வந்து பேசின அத்தனை தொழில் முனைவோர்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அத்தனை பேரும் ஒவ்வொரு பேட்ச்லேயும் சரி, நான் எங்களுக்கு பேசி பழக்கம் இல்லை, நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி வரோம், எப்படி பேசணும்னு தெரியல அப்படியெல்லாம் வந்து சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பேசுகிறபடி பேசுங்க, நம்ம பார்த்துக்கலாம், எப்படி வருதோ அப்படியே போடலாம். ஏன்னா இப்போ கேமரா முன்னாடி வரலன்னா எப்போவுமே கேமரா முன்னாடி வர முடியாது இல்லைங்களா? எந்த ஒரு விஷயமுமே எடுத்த உடனே யாருக்குமே வந்து நல்லா வரப்போகிறதில்ல. ஒரு குழந்தையா இருந்தால் கூட ஒரு அடி எடுத்து வைக்கும்போது கீழே விழத்தானே செய்யும். அந்த மாதிரி தான் எனக்கும் கேமரா புதுசு தாங்க. ஆனாலும் நான் ஒரு துணிச்சலாக எப்படியோ கேமரா முன்னாடி வந்துட்டேன். நிறைய தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்தினது மூலமாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் கேமரா பயம் குறைஞ்சிட்டே வருது. அதே சமயத்தில் இது வரைக்கும் ஒரு 180 பேருக்கு மேலே நம்ம அறிமுகப்படுத்திட்டோம். அத்தனை பேர் இங்கே வந்துட்டு பேசுவாங்க. பேசிட்டு வீட்டுக்கு போன அடுத்த நாளே என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க, மேடம் நான் சொதப்பி வச்சுட்டேன், எனக்கு எப்படி பேசினேனே தெரியல, ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தால் அதை கட் பண்ணிவிடுங்க, இப்படியெல்லாம் வந்து கேட்டுப்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இல்லைம்மா நீங்கள் எல்லாருமே சிறப்பாக பேசியிருக்கீங்க, அருமையாக பேசியிருக்கீங்க, வீடியோ வந்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த கான்வர்சேஷன் எல்லார்கிட்ட இருந்தும் எனக்கு வந்திருக்குங்க. ஒருத்தர் கூட இதில் தவறுனதே கிடையாது. எல்லாருமே என்னை பர்சனலாக கூப்பிட்டு சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒழுங்காக பேசலை, அதை மறந்துட்டோம், இதை மறந்துட்டோம், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இன்னொரு வாய்ப்பு தரேன், அதில் நீங்கள் விட்டதையெல்லாம் மறுபடியும் பேசலாம், இப்போ பேசின வரைக்கும் நல்லா சிறப்பாக பேசியிருக்கீங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய வீடியோவும் ஒவ்வொருத்தர் வீடியோவாக பப்ளிஷ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வரவேற்பு இருந்திருக்குங்க மக்கள்கிட்ட இருந்து. ஏன்னா மக்களும் ஒரு நல்ல விஷயங்களை தேடிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி தேடும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து எங்கே கிடைக்கும், யார் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ இவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் போய் கிடைக்கும்போது மக்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு என்கொயரியாக மாறி வர்றப்ப ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, மேடம் அங்கேருந்து என்கொயரி வந்துச்சு, இங்கேருந்து என்கொயரி வந்துச்சு, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஒன்று ஆரம்பித்தோம், அது நல்லபடியாக போயிட்டுருக்கு, இது வந்து தொழில் முனைவோர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டது உண்டு. நிறைய பேர் அதை தான் சொல்கிறீங்க, இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், எங்களுக்கு மக்கள்கிட்ட எங்கள் ப்ராடக்ட் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் இருந்த எங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்கிறீங்க. சிறப்பு. ஆனால் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறது, எனக்கு ஒரு லெட்ரு பர்சனலாக போடுங்க உங்கள் அனுபவத்தை பற்றின்னு. இது எல்லா பேட்ச்லேயும் நான் சொல்லியிருக்கேன், எல்லா வீடியோலையும் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன், உங்ககிட்ட இருந்து லெட்ரு வர வரைக்கும். ஸோ நீங்கள் எப்போ லெட்ரு போடுறீங்கன்னு பார்க்கலாம். இது வந்து தொழில் முனைவர்களுக்கான வேண்டுகோள், சரிங்களா? இங்கே வந்து பேசுனீங்க இல்லையா, அவங்களுக்கான வேண்டுகோள் இது. நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாக ஒரு லெட்ரு போடணும். என்னன்னு போடணுன்னா, உங்களுடைய அனுபவத்தை பற்றி, நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்ன நினச்சிங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன நினச்சிங்க, இங்கே பேசிட்டு போனதுக்கப்புறம் என்ன நினச்சிட்டு போனீங்க, உங்கள் வீடியோ பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் என்ன நினைக்கிறீங்க, இவ்வளோ தான் நீங்கள் எழுத வேண்டியது. நீங்கள் இங்கே வந்தப்போ உங்களுக்கு ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதையும் நீங்கள் எனக்கு எழுதலாம். ஏன்னா நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது இல்லைங்களா? யாராவது ஒருத்தர் சுட்டி காட்டணும்ல, நீங்கள் இதை பண்ணீங்க, நீங்கள் இப்படி பண்ணீங்க, இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்கள் மனசில் எது இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடப்படக்கூடிய விஷயங்களே கிடையாது. எப்போவுமே வாய் திறந்து பேசினா மட்டும்தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் என்ன ஃபோன் பண்ணுறீங்கன்னா, இல்லை உங்களை பற்றி இப்படி சொன்னாங்க, உங்களை பற்றி அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வேணால் சொல்லட்டுங்க, ஒரே ஒரு விஷயந்தாங்க. திருவள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் என்ன வேணால் சொல்லட்டுங்க, சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. நமக்கு வேண்டியவங்களே நமக்கு சில சமயம் இன்னொருத்தரை பற்றி சொல்கிறப்ப நம்மக்கிட்ட அவங்கள பற்றி தப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படி தானே நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு தான் வந்து திருவள்ளுவர் அந்த ஒரு குரலை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால் எதுவாக இருந்தாலும் நேரடியாக என்கிட்ட பேசுங்க, குறையாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் என்னை திருத்திக்க நான் தயாராக தான் இருக்கேன், சரிங்களா? அதே மாதிரி நிறைவாக இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள், அதையும் நான் ஏற்றுக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க தொழில் முனைவர்கள் மட்டும் இல்லைங்க, மக்களாகிய நீங்களும் இந்த ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் சரி, இப்போ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் பார்த்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயங்க,
கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க, என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ரோக்ராம் எப்படி போயிட்டுருக்குன்றது கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நாங்கள்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். நாங்கன்றது நான் மட்டும் இல்லை, இங்கே வந்து பேசின தொழில் முனைவோர்களும் சேர்ந்து அவங்களுக்காகவும் தான் நான் கேட்டுக்கிறேன் இது. ஸோ அவங்களுக்காகவும் நீங்கள் வந்து ஒரு கமெண்ட்டில் ஒரு பதிவை போட்டிங்கன்னா அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு காசோ பணமோ தேவையில்லை இல்லைங்களா? ஜஸ்ட் ஒரு 2 லைன் எழுத போகிறோம், அவங்க எப்படி இந்த வீடியோவில் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் எல்லா தொழில் முனைவோர்களுக்கும் கேட்டுக்கிறது அதுதான். உங்கள் வீடியோவை மற்றவங்க பார்த்தாலும் போடுங்க, மற்றவங்க வீடியோவை நீங்கள் பார்த்தாலும் போடுங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரே ஒரு விஷயங்க, ஒருத்தரை மோட்டிவேஷன் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப ஈஸியாக, பணம் காசு இல்லாமல். அது நம்மக்கிட்ட நிறையா இருக்கும்போது அதை கொடுக்கறதுல எதுக்கு நமக்கு தயக்கம் வேணும்? தயக்கமே வேண்டாம். நல்லா பண்ணுங்கள், நல்லதே பண்ணுங்கள். தேங்க்யூ.